ஃபைனலி அம்மாவுக்கு வந்து போனஸ் போட்டுட்டாங்க. சரி பர்ச்சேசிங் போகலாம். போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெலிவரி ஒன்று இருந்தது, நம்ம ஸ்ரீஸ் அவுட்லெட்க்கு வந்தது. சரி அதையும் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அம்மாவை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொலாப்காக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டயுமே நம்ம வாங்கிட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா சிவகாசியில் போனஸ் போட்டதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நாங்களும் அந்த மாதிரி தான். ஸோ சீப் ஷாப் வந்து போயிருந்தோம். இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்ததா சொன்னனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மித்த கடையில் உள்ள ப்ரைஸிங் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ரொம்ப வந்து ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பிஸ்மில்லா ஷாப் இருந்தது. அங்கேயும் போயிட்டு ஷர்ட் வந்து எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஸோ இங்கே கம்பேர் பண்ணையில் எனக்கு அங்கே வந்து ரொம்ப கம்மியாக வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஜான்சி சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அங்கே போயிட்டு எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான லிச்சி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணேன், பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அங்கே பில்லிங் பண்ணிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம ஐடி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.